வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் கீதா வீரராகவன் அவர்கள் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் முதல் 10 பகுதியிலிருந்து கேள்வி நேரம் 2ஆம் பாகத்தில் 30 கேள்விகள் கேட்டிருந்தேன். இதோ விடைகள் உங்களுக்காக. வாருங்கள். விடை 1. சிருங்கி இன்றிலிருந்து 7ஆம் நாள் பாம்பு தீண்டி சாக வேண்டும் என சாபம் கொடுத்தான். 2. இறந்த சர்ப்பத்தை மாலையாக போட்டான். 3. கலியின் செயல்தான். 4. சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். 5. பரீட்சித்து மகாராஜா. 6. சாபம் பெறப்பட்ட பரீட்சித்து தான் இறக்கப் போகும் 7 நாட்களுக்குள் பாகவதம் கேட்க விரும்பினார். 7. சகல சௌபாகியமும் தரும் மோட்ச சுகம் தரும். 8. கண்ணா, உன்னை பிரிந்து எப்படி இருப்பேன்? நீ எங்களுடன் இருப்பதற்கு வழி சொல் என கேட்டார். 9. நான் பாகவத புராணத்தில் எப்போதும் இருப்பேன் என்றார். 10. பாகவதம் சொல்லப்படும் இடங்களில் கண்ணன் தாய்ப்பசுவை போல் ஓடி வருவான். யமுனை கருப்பு, காவேரி பொன்னி நதி. 12. பக்தியுடன் இருந்தவர்கள் ஞானம் வைராக்கியம். 13. யமுனை கரை வந்து அதில் நீராடியதும் இளமை திரும்ப கிடைத்தது. அது கண்ணன் விளையாடிய இடமல்லவா? 14. பிருந்தாவனம், காமியவனம், மதுரா, நந்தி கிராமம். கிருத யுகத்தில் கண்ணனால் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். 16. நல்ல செயல்களை செய்தால் அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று அசரீரி கூறியது. 17. பிரம்மாவின் மானச புத்திரர்கள் ஆனந்தவனத்தில் ஸ்ரீமத் பாகவதம் சொல்ல சொன்னார்கள். 18. சனத்குமாரர்கள் நாரதரை கங்கை கரைக்கு அருகில் ஆனந்தவனத்தில் 7 நாட்கள் நியமத்துடன் பாகவதம் படிக்கச் சொன்னார்கள். 19. அனைத்து ரிஷிகளுக்கும் செய்தி அனுப்பி பாகவதம் கேட்க வரச் செய்ய சொன்னார்கள். 20. நாரதரின் அழைப்பை ஏற்று வசிஷ்டர், பிருகு, தேவலர், கௌதமர், சியவனர், வாமதேவர், ஜாஜாலி, அத்திரி, மிருகண்டு முதலிய அத்தனை ரிஷிகளும் ஆனந்தவனத்துக்கு பாகவதம் கேட்க வந்தார்கள். இத்தனை பக்தர்கள் கூடி பாகவதம் கேட்பதால் பகவானும் பாகவதம் கேட்க அங்கு வந்து சேர்ந்தார். 21. ஆனந்தவனத்திற்கு ரிஷிகளுடன் சேர்ந்து இருக்க ஆசைப்பட்டு வந்தது ஸ்ரீவைகுண்டத்தில் இனி என்ன வேலை? நாமும் ஆனந்தவனம் கிளம்புவோம் என்று பெருமாளும் கிளம்பி ஆனந்தவனம் வருகிறார். 22. கோகர்ணன் என்ற பெயர் பசுவின் காதுகளுடன் பிறந்ததால் ஏற்பட்டது. 23. அவனுடைய சகோதரன் கோகர்ணனின் உதவியை நாடினான். 24. பத்ம புராணம். 25. தன் சகோதரன் துந்துகாரியின் மரணச் செய்தி தெரிந்து வருந்தி கயாசிரார்த்தம் செய்தான். 26. சூரிய பகவான். சூரியனின் உதவியை அவர் ஒரு சப்தாகத்தில் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரத்தையுடன் நியமத்துடனும் பாராயணம் செய்ய சொன்னார். 27. ஹைம விமானத்தில் விஷ்ணு தூதர்கள் அழைத்துச் சென்றனர். 28. ஆம், எழுந்து கொண்டார்கள். நாரதர் பாகவத கதையை படித்து முடித்தவுடன் இளமையும் பெற்றார்கள். 29. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 5 மாதங்களுக்குள் 7 நாட்கள் விதிப்படி வாசிக்க வேண்டும். 30. பாகவதத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் ஸ்ரத்தையுடன் கிருஷ்ண சிந்தனையுடன் இருக்க வேண்டும். விடைகளை தெரிந்து கொண்டீர்களா? நன்றி. மீண்டும் அடுத்த கேள்வி நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.